மேம் மேடம் மேடம் ஸோ மணி கரெக்டாக 3 மணிக்கு சாயந்தரம் ஆகுது. இப்போதான் ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு என்ன, ஆப்வியஸ்லி நம்ம அந்த 4000 ரூபாய் சேலஞ்சாக பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம நோ டிப்ட் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை தவிர்த்து என்னென்னா, இன்னைக்கு டைமிங் 3 மணிக்கு இருக்கிறேன்னா 3லேருந்து நைட்டு 12 மணி இருக்கும். ஸோ எத்தனை மணி நேரம்? 7, 8, 9 மணி நேரம். இது நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான். ஸோ 9 மணி நேரம் சேலஞ்சு. எவ்வளோ ஓட்ட போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே ஓட்ட போகிறேன், ஊபர், ராபிடோ. ஸோ எது ட்ரிப்பு வருதோ, இதுதான் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்ட போகிறதில்ல. எது ட்ரிப்பு வருதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரிப்ஸ் எடுத்து ஓட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து நம்மளுக்கு வந்துச்சு 330 ரூபா. சேட்பேட் டு, இங்கேருந்து சேட்பேட் போகணும், அது வேறு 2.5 கிலோமீட்டர். ஸோ சேட்பேட் டு கொரட்டூர். ஸோ அதுக்கான பிக்கப் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ பிக்கப்பை முடிச்சுட்டு அடுத்து என்ன ட்ரிப் அசைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிலோமீட்டர், இந்த பிக்கப்பான கிலோமீட்டர் வந்து 13 கிலோமீட்டர் வந்து வருது. ப்ளஸ் ஒரு 2.5 கிலோமீட்டர், 15.5 கிலோமீட்டர் வந்து வருது. 300 ரூபா. அதாவது பிக்கப்போட சேர்த்து நான் சொல்கிறேன். எடுக்க போகிற ட்ரிப் டிஸ்டன்ஸ் வந்து 13 கிலோமீட்டரு. இங்கேருந்து நம்ம பிக்கப் போகிறது ஒரு 2.5 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டரு. 303 ரூபா வந்து போட்டிருக்கு. ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வருது, எவ்வளோ ஊபருக்கு போகுதுன்னு தெரியல. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ட்ரிப் அப்டேட் பற்றி பேசலாம். ஸோ டைம் கரெக்டாக 6:23. 3 ட்ரிப் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ 2வது ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 372. எங்கேருந்து எங்கன்னா நம்ம அண்ணா நகர் டு வண்ணாரப்பேட்டை வந்து 2வது ட்ரிப்பு. அமௌண்ட் வந்து 372. இப்போ கஸ்டமர் பே பண்ணது வந்து 400 ரூபா, 28 ரூபா வந்து அந்த ட்ரிப்புக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ அதை தவிர்த்து 3வது ட்ரிப்பும் பேக் டு பேக் விழுந்துச்சு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதே வாஷர்மேன் பேட்லேருந்து நம்ம பெரம்பூர் பிபி ரோடு தெரியும்ல, பெரம்பூர் பிபி ரோடு அங்கே வந்து விழுந்திருக்கு. அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 226, 6 கிலோமீட்டர். ஸோ இது வரைக்கும் இதான் அப்டேட்டு. ஸோ ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த ட்ரிப் டீட்டெயில்ஸ் வந்து பேசுகிறேன். ஸோ அந்த ட்ரிப் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா, என்ன அமௌண்ட் கிடச்சி 286 அந்த அமௌண்ட் தான் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப் ஒன்று எடுத்தோம். ஸோ எங்கே இருந்துன்னா பெரம்பூர்லேருந்து விநாயகபுரம் 7.5 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்துச்சு. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு காட்டுச்சுன்னா 286 காட்டுச்சு. ஸோ கஸ்டமர் கொடுத்த அமௌண்ட் வந்து 300 ரூபா, 16 ரூபா வந்து அதில் எக்ஸ்ட்ரா நின்றுச்சு. ஸோ 2 ட்ரிப் பார்த்தாச்சு. இப்போ டைம் கரெக்டாக 7:55. நான் சொன்ன மாதிரி 2த்துலேயும் மாற்றி தான் எடுக்கிறேன் ட்ரிப்பு. பார்க்கலாம் அப்கமிங் ட்ரிப்பு. டீசல் கம்மியாக இருக்குது வண்டியில். ஸோ டீசல் போட்டுட்டு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிராஃபிக். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இப்போ எங்கே போனாலும் இது மாதிரி தான். இன்னைக்கு முகூர்த்த நாள் ஃபுல்லாக மண்டபம் தான் இந்த சைடு. பட் நார்மலாகவே அந்த 5:30 மணி தாண்டிச்சுன்னா அந்த 9:30 மணி வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக் தான். நான் கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் கஸ்டமர் ட்ராப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக ட்ராவல் பண்ணுறேன். 1 கிலோமீட்டர் கூட தாண்டிருக்க மாட்டேன். அப்படியே பம்பர் டு பம்பர்லேயே போனால் நம்ம கிளச்சி மெரிச்சு போட்டதுன்னா நம்மளுக்கு மைலேஜும் வந்து அடிவாகும். அதுதான் ஈவினிங் ட்ரிப்பு வந்து கொஞ்சம் கடுப்பான ட்ரிப்பு. எதனா அமௌண்ட் 400 ரூபா போட்டால் கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது போகிறதுக்கு. இதே ஒரு ரீசன்னால். ஏன்னா இப்போ பெட்ரோல் வண்டின்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிளச்சு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். டீசல் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கால் வலிக்க ஆரம்பிக்கும். இது வந்து பழைய மாடலாக புதுசு எப்படின்னு தெரியல. ஸோ பழைய சிஎன்ஜி பெட்ரோல்ன்றது ஓகே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். டீசல்ன்றது அது கம்பேர் டு ஹார்டாக தான் இருக்கும். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால். ஸோ நம்ம இந்த ட்ரிப் முடிச்சாச்சு. அடுத்து என்ன ட்ரிப் எடுக்க போகிறேன்னு தெரியல. அந்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு என்ன அப்டேட்டோ இல்லை அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் அதில் காட்டுச்சு, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன், என்ன கிலோமீட்டர்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். இன்னொரு ட்ரிப் ஒன்று ஊபரில் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ எங்கே இருந்தேன்னா நம்ம கொளத்தூர்லேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப். எதில் ட்ரிப் எடுத்தேன்னா நம்ம ராபிடோவில் எடுத்திருந்தேன்.
கிலோமீட்டர் ஒரு 13 கிலோமீட்டர், 13 to 14 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுனா 411, 411. ஏன்னா அது வந்து ரேபிடோ ப்ரீமியம், அதனால வந்து அமௌண்ட் 411 வந்துச்சு. ஸோ மற்றபடி ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நிறையா வருது. ஸோ அவுட்டர் சைடாக வருது, பார்க்கலாம் அடுத்து என்ன ட்ரிப்புன்னு எடுத்து முடிச்சுட்டு. ஸோ அதை பற்றி எத்தனை கிலோமீட்டர், ஸோ எதில் ஊபரில் எடுத்தனா ராபிடோவில் எடுத்தனான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னைக்கு கரெக்டாக 10:22 லாஸ்ட் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். 4 கிலோமீட்ரு 190 ரூபா. ஊபரில் வந்து 114 ரூபா வந்து பில் அமௌண்ட் வந்துச்சு. கஸ்டமர் 190 ரூபா கஸ்டமர் பில் ஜென்ரேட் ஆனது 214, கஸ்டமர் பே பண்ணது 220. இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காசு 190 ரூபா தான். ஊபரோட ஃபீஸுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த 14 ரூபா சேர்த்து நம்ம கிட்ட வாங்கி நம்ம அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் ஆகிடும், அப்படி வேலெட்லேருந்து மைனஸ் ஆகிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு 190 தான் வந்து அதுலேருந்து கிடச்சிது. ஸோ அடுத்த ட்ரிப் வந்து அசைன் ஆயிடுச்சு. எங்கே இருந்துன்னா நம்ம ஐசிஎஃப் காந்தி நகர், அங்கேருந்து ஷோலிங்கநல்லூர் ஒரு லாங் ட்ரிப், 30 கிலோமீட்டர் ட்ரிப்பு. இது எவ்வளோ அமௌண்ட் எனக்கு காட்டுச்சுன்னா 600 சம்திங் வந்து காட்டுச்சு. ஸோ அது வந்து எப்படி டிஃபர் ஆகுது மாறுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த பிக்கப்புக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ பிக்கப் எடுத்து முடிச்சுட்டு எப்படியோ முடிக்கிறதுக்கு ஒரு 11:30 ஆகிடும் நினைக்கிறேன். 1 hour சாலிடாக ஆகிடும். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ட்ரிப்பு வேணும். ஸோ அது மாதிரி ஒரு ட்ரிப் ஒன்று எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ட்ரிப்பை கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு ட்ரிப் வருதா இல்லை என்ன எம்டியாக வர போகிறோமோ ஒன்றும் புரியல. ஸோ பார்க்கலாம். வாலெட்லேருந்து கொஞ்சம் காசு கொடுத்து தான் 500 ரூபாய் அப்படிங்களா? ஓகே ஓகே, பாருங்க உங்களுக்கு பிடிச்சிச்சா வாலெட்ல? ஆக்சுவலி ஒரிஜினல் ஃபேர் வந்து 640 ரூபா, எனக்கு கொடுக்குறது 140 ரூபா வந்து அவனுக்கு. உங்க வாலெட்ல இருந்து பிடிச்சதுனால எனக்கு என் வாலெட்ல இருந்து பிடிச்சது இல்ல. ஆக்சுவலி எனக்கு 640 ரூபா தான் காட்டுச்சு, சரிங்களா? இப்போ எனக்கு கிரெடிட்டட் 500னா 140 ரூபா அவன் பிடிச்சிட்டான். அது உங்ககிட்டயும் என்கிட்டயும் எடுத்துருவாங்க, எப்படியாவது ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு ரிமைனிங் எனக்கு கொடுத்துருவாங்க. இதுலயே காட்டுது பாருங்க, 640 ரூபா காட்டிட்டு 500 ரூபா காட்டுது. ஒரே நிமிஷம் நான் ஓபன் பண்றேன். கொஞ்சம் டைட்டா பே தள்ளுங்க. Thank you மேம். Thank you மேம். ஸோ லாஸ்ட்டாக எடுத்த ட்ரிப்பு நம்ம முடிச்சிட்டோம். எங்கன்னா ஷோலிங்கநல்லூர் கிட்ட தான் முடிச்சிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டுனா 640 ரூபா காட்டுச்சு. 140 ரூபா ஊபர் போயிட்டு நம்மளுக்கு கஸ்டமர் பே பண்ண அமௌண்ட் வந்து 508 ரூபா தான் வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணாங்க. ஸோ ஆமாம், அந்த அமௌண்ட் தான் கஸ்டமர் வந்து பே பண்ணது. ஸோ அடுத்த ட்ரிப்பு நான் பயந்துனே இருந்த ட்ரிப்பு வருமா வராதான்ட்டு நல்லபடியாக நம்மளுக்கு ட்ரிப்பு வந்துடுச்சு. எங்கே இருந்ததுன்னா ஷோலிங்கநல்லூர் டு நெற்குன்றம் 630 ரூபா வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வர்றது பெரிய விஷயம். சனிக்கிழமைனால வந்துச்சா என்னன்னு தெரில. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்து என்ன ட்ரிப் எடுக்கிறோமோ இல்லை வீட்டில் போய் தூங்குறோமான்ட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு ஒரு 1 hour முடிச்சுட்டு திருப்பி வந்து பேசுகிறேன். மேம் 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 மேடம் 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 சுத்தி சுத்தி வரான் இல்லையே மேடம், என்ன இது மேடம் 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 வந்துருச்சு, இடம் வந்துருச்சு. நீங்க தானே போட்டிருக்கீங்க லொகேஷன்? $629 8GB பண்றீங்களா? இங்க இருக்கு பாருங்க.
629 669. ஓகே, தேங்க்யூ. சரியான தூக்கம் என்னன்னு தெரியல. டென்ஷனா வேற ஆகுறாங்க கஸ்டமரு. நம்ம எதுக்கு ஏற்கனவே டென்ஷன் ஆகுறாங்க. சரி, இந்த ட்ரிப் எங்க இருந்தேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சூலிங்கநல்லூர்ல இருந்து எடுத்தேன் நெற்குன்றம் ட்ராப்பு. ஸோ ட்ரிப்பு 627 அமௌண்ட்டு. ட்ரிப் அமௌண்ட் வந்து 629. சாரி, கஸ்டமர் பே பண்ணது 670. ஸோ டிப் வந்து 40. ஸோ இது தவிர்த்து என்ன சொல்றது. அதுக்காக சிரிக்கல, கஸ்டமருக்காக சிரிக்கிற நினைச்சு தப்பா நினைக்கல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உம்மள சோக்கு கேக்குதா கோபி? எனக்கு சிரிப்பு வருது. நான் எழுப்புற எவ்வளவு நேரம் கத்துறேன், ஏத்துட்டேன். சரி, முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மணி 12:43. ஸோ இன்னும் ஒரு ட்ரிப்பு என் திருப்திக்காக அப்படின்னா ஒரு ட்ரிப்பு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறேன். நான் பார்க்கலாம், திருப்பி வீடியோலேயே வந்து பேசுறேன். 259 ஸ்கேன் பண்ணிக்கிறீங்களா? ரெண்டு குட்டிங்களா? ஆமாங்க ப்ரோ. ஜிபே இல்லைங்களா? நான் யூஸ் பண்றது இல்லை ப்ரோ. இதான் ப்ரோ 250. ரெண்டாவது ஆள் நீங்க பாக்குறது 259 பிரதர். 259 இதாங்க 250 60 இருக்கு. சரிங்க பிரதர், ஓகேங்களா? தேங்க்யூ பிரதர். அது வச்சுட்டா ரொம்ப தலைவலி பிரதர். இல்ல, நான் ரெண்டாவது ஆளு. இது வரைக்கும் கேப் ஓட்டி ஒரே ஒருத்தர் தான் ஜிபே யூஸ் பண்ணி ரெண்டாவது ஆள் பண்றதுக்கு வேணா நான் மார்க்கெட் ஃபீல்ட் இருக்கேன். வச்சு ஒரு 1000 போட்டு குடிக்கிறதுக்கு 200 சரிங்க பிரதர், தேங்க்யூ. ஸோ இப்போ எடுத்த ட்ரிப்பு ராபிடோல வந்து எடுத்தோம். இவ்வளோனா கோயம்பேட்டில் இருந்து நம்ம பெரம்பூர் திருவிக்கா நகர் 259 260 அமௌண்ட் வந்து இது பண்ணியிருக்கோம். எத்தனை கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டரு, 10-11 கிலோமீட்டர் அவ்வளோதான். ஸோ 260 எவ்வளோ ஓட்டி இருக்கோம் பார்த்துடலாமா, இல்லை ட்ரிப்பு வருமா, இல்லை ஏரியாவில் போய் பார்க்கலாமா? டைம் வேறு ஆயிடுச்சு, பார்க்கலாம். ட்ரை பண்ணுறேன் ட்ரிப் எடுக்கிற மாதிரி. மேபி ட்ரிப் எதனா வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு ஏரியா கிட்ட போயிட்டே பேசுகிறேன், அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ வீடாண்ட போயிட்டு பேசலாம். ஏரியாவில் ஒரு பயங்கரமான இடம் ஒன்று காட்டுங்களா, நைட்டில் போகிறதுக்கு அள்ளு விடும். இப்போ காட்டுறேன். இதுதான் ஐனாவரம் பால் பண்ணைன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு காலத்தில் இருந்துச்சு. வேறங்க ஜிலோன்னு இருக்கும். போக நம்ம மட்டும் தான் போயின்னு இருக்கோம். பயம் இல்லை, நம்ம ஏரியானால பயம் இல்லை. புதுசாக வரவங்க இப்போல்லாம் இந்த ஷெட்டு போட்டிருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் அந்த ஷெட்டுலாம் இல்லை, ஃபுல்லாக கிரவுண்டாக இருக்கும். ஃபுல்லாக கிரவுண்டு செடி அப்படி இருந்துச்சு. இப்போனா பரவாயில்ல, கொஞ்சம் ஷெட்டு போட்டதுனால தெரில அந்த அளவுக்கு. ஃபஸ்ட்டு நண்டு வரத்துக்கே வந்து பயமாக இருக்கும். சின்ன வயசுலலாம் வரும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு தாண்டி தெருவுள்ள போகிற மாதிரி இருக்கும். அதுதான், மற்றபடி நம்ம கண்டென்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1900 ராபிடோவில், ஊபரில் 2000 ரூபா. ஸோ சேர்த்தா 2061. ஸோ 3961, 4 ரூபா கிட்ட. 4 ரூபா தான் அது கணக்கு. டிப்ஸ்லாம் சேர்த்தா 4 ரூபா நம்ம வந்து ஓட்டி முடிச்சிட்டோம். எவ்வளோ டீசல்னா 1000 டீசல் மட்டுமே 1400 ரூபா எனக்கு டீசல். கேட்டு மூடி இருக்கு, திறந்துட்டு வந்துடுறேன். கோயில் கேட்டு மூடி இருக்கு, திறந்தாச்சு. ஸோ 4000 ரூபாய் இன்னைக்கு முடிச்சாச்சு. டைம் வந்து 1 மணிக்கு எடுத்தேன், 1 மணிக்கு முடிக்கணும்னு டார்கெட் வச்சேன். முடிச்சது 1:30 மணி. 1 மணி கூட நான் எடுக்கல, நான் 12 மணிக்கு முடிக்கிறேன்னு தான் சொன்னேன் வீடியோவில்.
டைம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. எடுத்ததே நம்ம 4 மணிக்கு தான் எடுத்தோம், 4 மணியா 3:30 மணிக்கு தான் எடுத்தோமா. ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு நம்ம ஓட்டி முடிச்சிட்டோம். எவ்வளோ டீசல்னா, டீசல் 1300 ரூபா, டீசல் 1300 ரூபா டீசல் வந்து போட்டிருக்கோம். ஸோ டீசல் தவிர்த்து வேற என்னன்னா, ஊபருக்கு அவங்களே எடுத்துட்டாங்க. ஊபரில் வந்து கமிஷன் அவங்களே எடுத்துடுறாங்க. ஸோ அதனால நம்ம அதை கேல்குலேட் பண்ணுவோம். அப்படி கூட 1400 ரூபா நான் வச்சா கூட 4000 ரூபாயில் 1400 ரூபா போச்சுன்னா எவ்வளோ, 1500 ரூபா போச்சுன்னா 2500 ரூபாவா, அந்த கணக்கு தான். 2600 ரூபா வந்து நெட்டுன்னு இல்லை. ஸோ அதில் நம்ம அடுத்த நாள் டீசல் வந்து போட்டேன். ஸோ 2500 ரூபா நெட்டு. ஸோ இன்னைக்கு டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னு சொல்லலாம். சனிக்கிழமை இன்னும் கொஞ்சம் ஓட்டிருக்கலாம், டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு மற்ற வேலைகள் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு டே நல்லபடியாக போச்சு. ஸோ டைம் ஆச்சு. இன்னைக்கு ப்ராஃபிட் சொல்லிட்டேன். எத்தனை கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓட்டி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 740, 160, 240 கிலோமீட்டரு வண்டி ஓடி இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 240 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ இதுதான் ப்ராஃபிட்டு. இன்னைக்கு சரியான டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஸோ நாளைக்கு டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ குட் நைட், பாய்.